ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. அது ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கும், போகும், இலைய சாப்பிடும், மறுபடியும் அந்த மியூசிக் வாசி இப்படியே இருந்துட்டே இருந்தது. மழைக்காலம் வந்துருச்சு. அதுக்கு இலைய சாப்பிட முடியல, பசி. நடுங்கிட்டு வெறும் வாசிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனுடைய ஃப்ரெண்டு ஒன்று எறும்பு. அந்த எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு. இது வந்து இங்கிலீஷ் கதை. எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடு. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரமா? எதையும் சேர்த்து வைக்கலையா? இல்லை. சேர்த்து வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. இந்த வாசிச்சுட்டு இருந்தியா? கொடு அந்த மரியாதையான அந்த இசைக்கருவியை கொடு. உனக்கு சரியா வளர்க்கல உன்னை. சரி, கியூல நில்லு, என் கூட நின்னு வா, என் கூட. எங்க? தோ அங்க இருக்குது வயல். அங்கிருந்து போய் நிறைய அரிசி கொண்டு வருவோம். 100 அரிசியாவது ஒவ்வொரு தரம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தா 10 அரிசி ராணி தருவா. டெய்லி 10 அரிசி சாப்பிடலாம் நாம. ஓகே, 10 நாள் வேலை செய்துங்க. யாரு? நம்ம வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளிக்கு அது பழகி போனது. உழைப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டது என்று கதையை முடித்தார்கள். பர்வீன் சுல்தானா கதையை அங்கிருந்து தொடங்குகிறேன். வெட்டுக்கிளி யோசிக்குது. டெய்லி இந்த மாதிரி கியூ கட்டி போய் 100 சம்பாரிச்சு 10 திங்கனா நான் எறும்பால்ல பிறந்திருக்கணும். நான் ஏன் வெட்டுக்கிளியா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? அப்போ நான் வேற எதுக்காக பிறந்திருக்கேன்? இது எனக்கு பிடிக்கல. பிடிக்காத விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். பசியால சாவேனே தவிர பிடிக்காத விஷயத்தை செய்யவே மாட்டேன். நேரா போய் எறும்பு இங்க வா. என்ன? நான் போறேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? பசிச்சா செத்து போய். செத்து போனா போறேன். மரியாதையா என் கிட்டாரை கொடு. போயிடு. இனிமேல் வந்த பிச்சை எடுத்துக்கிட்டு சாவடிச்சிடும். போயிடு. மூஞ்சிய கூட பார்க்க மாட்டேன், போ. நேராக போய் மரத்து மேலே உட்காந்துக்குச்சு. இப்போ நான் தான் அந்த வெட்டுக்கிளி. வாசிக்குது. பசிக்குது. போய் ஒரு இலையை சாப்பிடுது. வாசிக்குது. சோகமாக திடீர்னு யோசிக்குது. சந்தோஷமாக தானே இருக்கும், விடுதலையை வந்துட்டோமே. வேகமாக வாசி கீழே பார்த்தா அந்த எறும்புகள் போயிட்டு இருக்கு. ஐயோ, 10 நாளைக்கு முன்னால இப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு வாசிச்சுட்டே இருக்குதா. திடீர்னு நின்று பார்த்துச்சா எறும்பு ஸ்லோவாக போகுது. எதுக்கு ஸ்லோவாக போகுது? மறுபடியும் வாசிக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது. வாசிக்கிறத நிறுத்துது, ஸ்லோவாக போகுது. சூப்பரு. கீழே இறங்கி வந்து ஒரு எறும்பை கூப்பிட்டுச்சு. நான் நல்லா வாசிக்கிறேன்னா? நான் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். சூப்பராக வாசிக்கிறேன். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உற்சாகமாக இருக்கு. அப்படியா? எவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு? 10. எனக்கு 1 தரியா? உனக்காக வாசிக்கிறேன். ஓ எஸ், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தரேன். என்னுடைய உடல் உழைப்புக்கு என் களைப்பு நீங்குவதற்காக நீ பாடினால், நீ இசைக்கருவி இசைத்தால் அதுக்கு 1 ரூபாய் கூலி தானே, தரேன் அப்படின்னுச்சு. அந்த மாதிரி 10,000 எறும்போடு பேச்சுவார்த்தையை முடித்தது வெட்டுக்கிளி. கியூல போனது 10 சம்பாதிக்க. தான் இஷ்டப்பட்ட வேலையை செய்து கொண்டு 10,000 சம்பாதித்த வெட்டுக்கிளி போல் என் குழந்தைகளே இருங்கள்.